ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஸ்டைல் தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். இதுக்கு 1 கப் அரிசி எடுத்துருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான தேங்காவை அரைச்சி பால் எடுக்க போகிறேன். 1 கப்புக்கு 2 கப்பு பால் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப தவிர்த்ததுனால கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு, அப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு பட்டை போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக வந்து திராட்சை போட்டுக்கோங்க. நல்லா முந்திரி நல்லா வதக்குனதுக்கப்புறமா அந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் பாலை ஊற்றுங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப்பு பால். நான் நார்மல் அரிசி போட்டனாலும் 2 கப் ஊற்றிருக்கேன். இதே இது பிரியாணி அரிசி போட்டிங்கன்னா 1.5 கப் ஊற்றினா கூட போதும். அதை ஒரு கொதி வந்ததும் அரிசியை போட்டுருங்க. போட்டு நல்லா அந்த பாலில் மிக்ஸ் ஆகிறபடி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு ரொம்ப போட்டுறாதீங்க, ஒரு அரை உப்பு போடுங்க. போட்டுட்டு கொதி வந்ததும் அப்புறமா மூடி போட்டு நல்லா மூடி போட்டு விசில் வச்சுருங்க. ஒரு 2 விசில் வச்சா போதும், ரொம்ப வச்சிடாதீங்க, அப்புறம் குழஞ்சிரும். 2 விசில் வந்ததும் அப்புறமா திறந்து பார்க்க வேண்டியதான். அதுக்கு வந்து சைடிஷ் நான் என்ன வச்சுருக்கேன்னா மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். நான் லாஸ்ட்டாக தாளித்து ஊற்ற வேண்டாம், ஃபஸ்ட்டே தாளித்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டேன்னா ஈஸியாக இருக்கும். அதனால் தாளித்து விட்டு அப்புறம் அதுக்கு தேவையான பொருள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி குழம்பு வச்சுருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போல் அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, சீரகம், அப்புறம் தேங்காய் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அப்புறமா தக்காளி வதங்கினதுக்கப்புறமா மட்டன் குழம்புனால உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன், ஒரு 2 உருளைக்கிழங்கு. அப்புறம் தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் மட்டனை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ வந்து மசாலா பொடி போட போகிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், மட்டன் மசாலா இருக்குல்ல சக்தி, அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. போட்டு அப்புறம் ஒரு அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சில்லி பவுட்ரு போடுறேன். நான் தேங்காய் பால் சாதம் இனிப்பாக இருக்கனால இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை வந்து அதில் போட்டுக்கோங்க. போட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் இதுக்கு கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சமாக மிதமான தண்ணி அளவு ஊற்றிட்டு அப்புறமா மூடி போட்டு கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 8 விசில் கிட்டே வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் நல்ல மட்டன் வேகும். வெந்ததுக்கப்புறமா விசில் அடங்கினதுக்கப்புறமா வெந்துட்டான்னு பார்த்துட்டு சாதம் வெந்துட்டு அதை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வச்சுட்டு சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா அதுக்கு மேலே தேவையான அளவு மட்டன் குழம்பு ஊற்றி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்காய் பால் சாதம் ரெடி.